மாவட்டங்கள் தோறும் மருத்துவக் கல்லூரி இல்லாத எல்லா இடங்கள்லயும் மருத்துவக் கல்லூரி உருவாக்கம் சொன்னீங்களா? உருவாக்குனீங்களா? எதையுமே செய்யாம, எதுவுமே முயற்சி கூட செய்யாம 5 வருஷத்தை என்ன பார், என் அழகப்பார், என் பையனப்பார், என் பையனுடைய நடிப்பை பார், அவருக்கு பிடித்த நடிகையை பார், அவர் விரும்புகின்ற கார் ரேஸை பார். ஒரு கொத்தடிமை கூட்டணி கும்பலை உருவாகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லா கட்சிகளையும் அடித்து, எல்லா கட்சியும் சின்னத்தை ஒழித்து, எல்லா சின்னத்துல போட்டியிட வேண்டியவர்களை எல்லாம் கொண்டு போய் உதயசூரியன்ல போட்டியிட்டு திமுக பலமான கட்சிக்கு ஒரு தோற்றத்தை உருவாக்கணும், திமுக ஆட்சி அமைக்கும், திமுக வெற்றி பெறும் ஒரு கற்பனையை உருவாக்குறதுக்கு இன்னைக்கு முயற்சித்து இருக்காங்க. நாங்க கொடுக்குற இடத்துல நின்னா நில்லுங்க, இல்ல வெளியே இருந்து ஆதரவு கொடுங்கன்றாங்க. உங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்து நாங்க சீட்டு தர மாட்டோம். பேமெண்ட் நாங்க என்ன தரோமோ அது எவ்வளவு வேணா கேளுங்க, அதை தரோம். ஆனா சீட்டு மட்டும் கேட்காதீங்க. நோட்டுக்கு கூட்டு வர்றதா வாங்க, சீட்டுக்கு கூட்டு வந்தா எங்ககிட்ட இல்லைன்றாங்க. வாக்கு வங்கி அரசியலை முன்னெடுக்கும் காங்கிரஸ் பெரும்பான்மை சிறுபான்மை என மதவாதத்தில் ஈடுபடும் சக்திகளின் ஆதரவை நாடுகிறது. சொன்னது யாருன்னா கேரள முதலமைச்சர் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் பினராயி விஜயன். எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட. வணக்கம் அன்பு உறவுகளே, நான் ஆவடிக்குமார். ஊடகங்கள் பேசாத பொருளை உங்களோடு பேச வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் தேர்தல் சூடு பிடிச்சிருக்கு. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருந்த என்டிஏ கூட்டணி இன்னும் ஒரு 4 நாளுக்குள்ள அதனுடைய தொகுதி பகிர்வு முடிவாயிரும் சொல்லி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொல்லியிருக்கிறாரு. ஏறத்தாழ கூட்டணி கட்சி தலைவர்கள் அதை வழிமொழிஞ்சு விரைவில் கூட்டணி ஒப்பந்தம் முடிஞ்சிடும் சொல்லியிருக்காங்க. ஆனா திமுக கூட்டணி 17 வருஷமா நாங்க இணக்கமான கூட்டணி, அணுக்கமான கூட்டணி, உறுதியான கூட்டணி, கொள்கை கூட்டணி, லட்சிய கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு தெருவா புலம்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 3 வாட்டி பேச்சு நடத்தணும், ஆனா முன்னவா போட்டிட்டு 6 தொகுதியை தரமாட்டேன்றாங்க, அதுலயே 1 குறைக்கிறான்றாங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் ஏன் டார்ச் லைட்டே அவங்க தரமாட்டேன்றாங்க, அந்த டார்ச் லைட்டை வாங்கிக்கிந்தானே எம்பி சீட்டு கொடுத்தோம், திருப்பி எதுக்கு டார்ச் லைட்டை வந்து கேட்குறீங்க, போய் சூரியன்ல நில்லுங்க, சூரியன் இருக்கு சொல்ல எதுக்கு டார்ச் லைட்டுன்றாங்க அப்படின்ட்டு மக்கள் நீதி மையம் புலம்பிட்டு இருக்காங்க. சரி, அதுவும் எத்தனை நிக்க போறீங்கன்னு கேட்டா எங்க 2க்கு மேல தரமாட்டாங்க போல இருக்கேன்னு சொல்லிட்டு அதை எப்படி நாங்க ஒத்துக்கிறதுன்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. இதை விட கொடுமை என்னன்னா விடுதலை சிறுத்தைகள் நடதான் பரிதாபம். கூட்டணியிலேயே திமுகவுக்கு அடுத்து பெரிய கட்சி நாங்க தான் சொல்றாரு திருமாவளவன். 4 ஓட்டு திமுக கூட்டணிக்கு வந்ததுன்னா அதுல 1 ஓட்டு எங்க ஓட்டுன்னு சொல்றாரு திருமாவளவன். ஆனா சீட்டு 4க்கு மேல கொடுக்க மாட்டேன்றாங்களே, ஏன்னு கேட்டா என்ன செய்யறது, எங்களை யாரும் மதிக்க மாட்டுறாங்க, வளர விட மாட்டேன்றாங்க, எங்களை போட்டு அழுத்துறாங்க அப்படின்றாரு. சரி, அப்படி அடுத்துறவங்க கிட்ட நீ ஏன் அமைதியா இருக்கீங்கன்னு கேட்டா, நாங்க கொள்கை கூட்டணிக்காக எங்க கட்சியை தியாகம் பண்ணிட்டு, சின்னத்தை தியாகம் பண்ணிட்டு திமுகவை காப்பாற்ற போறோம். இன்னைக்கு தேமுதிகவுக்கு ராஜகம்பள வரவேற்பு தராங்க. ஆனா விடுதலை சிறுத்தைகளை விரட்டி நீ இருந்தா இரு, போனா போன, அவங்க ஏற்கனவே தேர்தல் நேரத்திலேயே அவங்க செஞ்சு காட்டியிருப்பாங்க.
போன தேர்தலையே கூட பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள போக சொல்ல விடுதலை சிறுத்தைகள் கொடியை நீங்க வெளியே வச்சு நில்லுங்கன்னு சொல்லிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா நிக்க வச்சுட்டு போயிடுவாங்க. ஆட்சியில் இருந்தப்ப கூட எத்தனையோ இடங்கள்ல விடுதலை சிறுத்தைகள் கொடியை ஏத்த விடாம விரட்டி விட்டாங்க. திருமாவளவனும் புலம்பி பார்த்துட்டு அந்த கட்சி தொண்டர்கள் போராடி பார்த்துட்டு போஞ்சே போயிட்டாங்க. இப்படிதான் இரண்டாம் தர கட்சியாதான் திருமாவளவனையும் விடுதலை சிறுத்தைகளையும் திமுக தொடர்ந்து நடத்தி வருது. ஆனாலும் நாங்க கொள்கை ரீதியான கூட்டணி, எங்களை மதிக்கிற கூட்டணின்னு சொல்லி முட்டு கொடுக்கறதுல குறைச்சல் இல்லாம செஞ்சிட்டு இருக்க ஒரே கட்சி நாங்க தான் சொல்லி பெருமை பேசிட்டு இருந்தாரு திருமாவளவன். ஆனா இன்னைக்கு முட்டு கொடுக்கவும் முடியல, விட்டு போக முடியலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் திரிசங்கு சொர்க்கத்துல இன்னைக்கு மிதந்துகிட்டு இருக்காங்க. கூடி கூடி பேசுறாங்க, ஓடி ஓடி பேசுறாங்க, தேடி தேடி பேசுறாங்க. ஆனா தீர்வு தான் கிடைக்கல. திமுக அதுல உறுதியா இருக்கிறாங்க. நாங்க கொடுக்கிற இடத்துல நின்னா நில்லுங்க, இல்ல வெளியே இருந்து ஆதரவு கொடுங்கன்றாங்க. உங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்து நாங்க சீட்டு தர மாட்டோம், பேமெண்ட் நாங்க என்ன தரமோ அது எவ்வளவு வேணா கேளுங்க, அதை தரோம். ஆனா சீட்டு மட்டும் கேட்காதீங்க. நோட்டுக்கு கூட்டு வர்றதா வாங்க, சீட்டுக்கு கூட்டு வந்தா எங்ககிட்ட இல்லைன்றாங்க. என்னன்னா இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்துடும். அதனால நாம ஒற்றுமையா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். சரி, நாங்க மட்டும்தான் விட்டு கொடுக்கணுமா? நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்களா? நீங்க தான் வெற்றிக்கு கூட்டணி, இந்த கூட்டணி தான் ஜெயிக்க போகுது. 117 இடம் இருந்தா ஆட்சி அமைச்சிடலாம். சரி, ஒரு 130 இடத்துல நில்லுங்க, எல்லா இடத்துலயும் நீங்க தான் ஜெயிக்க போறீங்கல்ல. மீதி இடத்தை இருக்கிற கட்சிகளுக்கு பகிர்ந்து கொடுங்கன்னு கேட்டா அதை எப்படி சொல்ல முடியும்? இருக்கிற எதிர்ப்பலையில நாங்க 120 130 இடத்துல நின்றுட்டு ஆட்சியை பிடிக்க முடியுமா? அதனால நாங்க 200 இடத்துலயும் நாங்க தான் உதயசூரியன்ல தான் நிற்போம். நீங்க உங்க கட்சியெல்லாம் பதிவு போனாலும் பரவாயில்ல, அடிஞ்சாலும் பரவாயில்ல, சின்ன இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனா திமுக ஆட்சியை பிடிக்கணும், ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும், உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகணும், இதுதான் கொள்கை கூட்டணின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கொத்தடிமை கூட்டணி கும்பலை உருவாகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லா கட்சிகளையும் அடித்து, எல்லா கட்சியும் சின்னத்தை ஒழித்து, எல்லா சின்னத்துல போட்டியிட வேண்டியவர்களை எல்லாம் கொண்டு போய் உதயசூரியன்ல போட்டியிட்டு திமுக பலமான கட்சின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்கணும், திமுக ஆட்சி அமைக்கும், திமுக வெற்றி பெறும் ஒரு கற்பனையை உருவாக்குறதுக்கு இன்னைக்கு முயற்சித்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லாம் பன்னீர்செல்வம் போல அதிமுக தூக்கி வீசின குப்பைகள், வைத்திலிங்கம் போன்றவர்கள், மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இன்னைக்கு சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி திமுக உதயசூரன்ல நிக்க வைக்கிறாங்க. ஆக திமுகவுல போட்டியிடுறதுக்கே இன்னைக்கு ஆள் இல்லாத ஒரு நிலைமையில இன்னைக்கு எல்லா கட்சியும் கூப்பிட்டு திமுக சின்னத்துல போட்டியிட வச்சிட்டு இருக்காங்க. கேட்டா இது கொள்கை கூட்டணி, நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாட்டில் நுழைய விடாம தடுக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி. அப்படிப்பட்ட நேரத்துலதான் காங்கிரஸ் மிரட்டி ஒரு ராஜ்யசபா சீட்டையும் 28 அசம்பிளி சீட்டையும் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் என்ன பலமான கட்சியானா இல்ல, சிறுபான்மை மக்கள் காங்கிரஸ் இல்லைன்னா எங்களை நம்பி ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க விஜய் கூட போயிட்டாங்கன்னா சிறுபான்மையினர் ஓட்டு திமுக கூட்டணிக்கு வராது. அதனால அவங்க விஜய் கிட்ட போகாம இருக்கணும்னா அவங்க கேட்கறது கொடுக்கறத தவிர வழி இல்லைன்னு நாங்க கொடுத்துட்டோம். அதனால நீங்கள்லாம் உங்க சீட்டை குறைச்சிங்கன்னு சொல்லி மற்ற கட்சிகிட்ட சொல்றாங்க. சரி, காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல வந்துடக்கூடாதுன்றதுக்காக இவங்க காங்கிரஸ் விட்டு கொடுக்குறாங்க, மற்ற கட்சி கூட்டணி சேர்க்கிறாங்க. கேரளாவில் என்ன நிலைமை? கேரளாவில் பாரதிய ஜனதா கட்சி வந்துடாதா? அங்க ஏன் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கொள்கை கூட்டணி வைக்கல? இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டுல மட்டும் பாரதிய ஜனதா கட்சி வரக்கூடாதுன்றதுக்காக திமுக சின்னத்துல போட்டியிடணும்னா கேரளாவில்
பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து ஏன் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் தனித்தனி கூட்டணியில் இருக்கிறாங்க, தனித்தனியா போட்டியிடுறாங்க? அதை விட நீங்க பாத்தீங்கன்னா கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மிக தெளிவா சொல்றாரு, வாக்கு வங்கி அரசியலை முன்னெடுக்கும் காங்கிரஸ் பெரும்பான்மை சிறுபான்மை என மதவாதத்தில் ஈடுபடும் சக்திகளின் ஆதரவை நாடுகிறதுன்னு சொல்றாரு. காங்கிரஸ் எப்படிப்பட்ட கட்சி என்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுடைய இந்த சான்றிதழ் காங்கிரஸை படம் பிடித்து காட்டுது. ஆக பெரும்பான்மை சிறுபான்மை என்று பிளவுபடுத்தி மக்களை மதவாத அரசியலை முன்வைத்து காங்கிரஸ் செயல்படுகிறது என்றது குற்றச்சாட்டுகின்ற மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் இன்னொன்னையும் சொல்றாரு. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக ராகுல் தீவிர குற்றச்சாட்டுக்களை சுமத்தி இருந்தார். ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளும் நீதிமன்றம் நிராகரித்து அவருக்கு நற்சான்று வழங்கிவிட்டது. இது ராகுல் உள்பட காங்கிரஸ் தலைமையின் முகத்தில் விழுந்த பலத்த அடியாகும். இருப்பினும் இது போன்ற விஷயத்தை அவர் மீண்டும் மீண்டும் செய்வது பரிதாபத்துக்குரியது. தேசிய அளவிலான விவகாரங்களை ஆராய்ந்தால் ராகுல் தலைமையிலான காங்கிரசுக்கு பாரதிய ஜனதா கட்சியுடன் ரகசிய கூட்டு இருப்பதை அறிய முடியும். இப்போதைக்கு நான் இதற்கு மேல் அதிக விவரங்களை கூறப்போவதில்லைன்னு சொல்றாரு. ஆக பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரசுக்கும் ரகசிய கூட்டு இருக்குன்னு சொல்லி அவங்க கூட்டணியில் அணுக்கமான இணக்கமான கொள்கை கூட்டணியில் இருக்கின்ற மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் சொல்றாரு. இப்படிப்பட்ட நிலையில அவர்தான் சொல்றாரு, மக்களை சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் பிளவுபடுத்தி மதவாத அரசியலை நடத்துவது காங்கிரஸ் சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் சொல்லுது. ஆனா தமிழ்நாட்டுல நாங்க கொள்கை கூட்டணி அதிமுக தான் பாரதிய ஜனதா கட்சி இழுத்துக்கிட்டு வந்து தமிழ்நாட்டுல நுழைய விட்டுடுச்சு, நாங்க அதை எதிர்த்து போர் பிடிக்க போறோம், தமிழ்நாடு போராடும்ட்டு இன்னைக்கு ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு. சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு இவங்க கொள்கை கூட்டணின்னு சொல்லிட்டு எல்லா கட்சியும் அழிச்சிட்டு திமுக அதிக இடத்துல போட்டியிடணும், உதயசூரியன் சின்னம் அதிக இடத்துல போட்டியிடணுன்றதுக்காக இன்னைக்கு தமிழ்நாட்டையே ரணகலப்படுத்தி இன்னைக்கு கூட்டணி கட்சிகளை இன்னைக்கு அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு மனிதராக ஸ்டாலின் இருந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில நேத்து சமூக வலைதளங்கள்ல ஒரு பதிவு போட்டிருக்காரு. தமிழ்நாட்டுல அடுத்த 5 ஆண்டுல துறை வாரியான வளர்ச்சி ஏற்படுத்த போறாராம். இது என்னன்னா, இவர் 5 ஆண்டுகள் ஆட்சி நடத்தினது போதும், நீ பண்ண விளம்பரம் எல்லாம் போதும்னு சொல்லிட்டு எல்லா விளம்பரத்தையும் கிழிச்சு குப்பையில போட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுல குப்பை கூலம் ஆக்கி வச்ச ஸ்டாலின் ஆட்சி மறுபடியும் வரக்கூடாதுன்ட்டு இன்னைக்கு மக்கள் முடிவெடுத்து இன்னைக்கு 2021 பதவியேற்ற ஸ்டாலின் ஆட்சி குப்பையில் இருக்கு. இந்த நேரத்துல இவர் துறை வாரியான வளர்ச்சியை உருவாக்க போறாராம். ஒவ்வொரு துறையிலையும் இன்னும் அந்த பேர் வைக்கிறது, ஸ்டிக்கர் ஓட்டுறது, போட்டோ ஷூட் நடத்துறத 5 வருஷத்துல செய்ய போறன்றத இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஊரக வளர்ச்சி துறையில் உத்தமர் காந்தி மாதிரி கிராமங்களை உருவாக்க போறாராம். சிந்திச்சு பாருங்க, இவ்வளவு நாள் ஆட்சியில் 5 வருஷம் இருந்து எதையுமே செய்யாத, எந்த கிராமத்திலையும்
இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகளை அந்த கிராமத்துல ஒரு மினி கிளினிக், அந்த மக்களுக்கு ஒரு மருத்துவ சிகிச்சை தருவதற்காக புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியில் உருவாக்கப்பட்ட அம்மா மினி கிளினிக் திட்டம். அந்த மினி கிளினிக் திட்டத்துல ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு கிளினிக் இருந்தது. அதுல காலையில 9 மணிக்கு மருத்துவர் வருவாரு, மருந்தாளுநர் வருவாரு, உதவியாளர் வருவாங்க. அங்க இருக்கிற மக்கள் போய் அவங்களுடைய உடல் பாதிப்புகளை சொல்லி அதற்கு உடனடியாக மருத்துவம் பெறலாம். அப்படிப்பட்ட மருத்துவம் பெறுகின்ற போது அது தொடர் மருத்துவ சிகிச்சைக்கு அவங்க தேவைப்பட்டாங்கன்னா அவங்க உடனடியாக தாலுக் மருத்துவமனை அல்லது மாவட்ட மருத்துவமனைகளுக்கு அவங்களே ஆம்புலன்ஸ்ல அனுப்பி வச்சிருந்தாங்க. இது தொடர்ந்து நடந்திருக்கு. ஆனா அதையெல்லாம் மூடிட்டு உங்களுக்கு ஏதாவது வந்ததுன்னா நீங்க போய் தனியார் கிளினிக் வச்சிருப்பாங்க, அங்க போய் 300 ரூபாய் கொடுத்து பாத்துக்குங்கன்னு சொன்ன ஸ்டாலின் ஆட்சி அரசு அம்மா மினி கிளினிக் அமைச்சு ஒவ்வொரு கிராமத்திலையும் கிளினிக் அமைச்சு எந்த நேரத்துல போனாலும் நாள்தோறும் மருத்துவர் வருவார்னு ஒரு நிலையை உருவாக்கி வச்சது மூடிட்டு தனியார் கிளினிக்ல போய் 200-300 கொடுத்து பாத்துக்கன்னு சொன்ன ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் 200 அம்மா மினி 2000 அம்மா மினி கிளினிக் உருவாக்கப்பட்டிருந்தது. எல்லாத்தையும் மூடிட்டாங்க. அதனாலதான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொன்னாரு, நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வருவோம். 2026 வந்த உடனே 2000 மினி கிளினிக் ஏற்கனவே நாங்க கிராமங்கள்ல உருவாக்கி இருந்தோம், இப்போ 4000 மினி கிளினிக் உருவாக்குவோம்னு சொல்லியிருக்காரு. இதுதான் இவங்க கிராமத்துல வளர்ச்சி. போன தேர்தலில் சொன்னாங்க, உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கு, என்ன சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் ஆக்குவோம். அதோட விட்டாங்களா? இன்னொன்னே சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, 100 ரூபாய் அந்த தொகையை 150 ரூபாயா தருவோம், சம்பளத்தை உயர்த்தி தருவோம் சொன்னாங்க. 5 வருஷத்துல தந்தாங்களா? சரி, இவங்க 150 நாள் தர்றதுக்கு துப்பு இல்ல, வக்கு இல்ல, திராணி இல்ல, நிர்வாகம் தெரியல, ஏற்கனவே கிடைச்சிட்டு இருந்த 100 நாளாவது கொடுத்தாங்களா? வெறும் 33 நாள் தான் கொடுத்துருக்காங்க. அதுவே அதுக்கு உரிய பணத்தை தராம அவங்கள அலகடிச்சு கேட்டா மத்திய அரசு நிதி தரலன்னு சொல்லி, அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போக சொல்ல பிரதமர்கிட்ட சொல்லி அந்த நிதியை விடுவிச்சு தந்ததுக்கு பிறகு அந்த பணத்தை கொடுத்தாங்க. எதையுமே செய்ய துப்பில்லாத 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் வேலை திட்டத்தை மாற்றுவோம் சொன்னீங்களே, 100 ரூபாய் சம்பளத்தை 150 ரூபாய் ஆக்கணும்னு சொன்னீங்களே, எங்க செஞ்சீங்கன்னு கேட்டா மோடி செய்யலன்றாங்க. அப்போ இதுவரைக்கும் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றத்துக்கு மோடி செய்யலன்னா இப்ப கொடுக்குற வாக்குறுதியை யார் செய்வாங்க? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு எதையுமே செய்யாத ஒரு முதலமைச்சர் என்ன நடக்குதுன்னே தெரியாம போட்டோ ஷூட் போட்டு இன்னைக்கு விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சர், தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கின்ற தற்குறியாக திரிகின்ற முதலமைச்சர் மறுபடியும் ஆட்சிக்கு வந்து என்ன செய்வாரு? 5 வருஷத்துல அடுத்து என்ன சொல்றாரு? தொழில்துறை சார்பில் 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பா. இதை விட காமெடி ஏதாவது இருக்கா? ஏற்கனவே கடந்த தேர்தல்ல 2021 ஆண்டு 5.5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவான்னு சொன்னீங்க. எத்தனை பேருக்கு தந்தீங்க? தனியார் துறையில. இது இல்லாமல் அரசு வேலை வாய்ப்பு 5 லட்சம் பேருக்கு உருவாக்கும் சொன்னீங்க. எத்தனை பேருக்கு உருவாக்குனீங்க? எதையுமே செய்யாம எந்த தைரியத்துல மக்கள் இதையெல்லாம் மறந்துடுவாங்க, இதையெல்லாம் மக்களுக்கு நினைவு இருக்காதுன்ற நினைப்புல மறுபடியும் மக்கள்கிட்ட போய் பொய் சொல்றீங்கன்னா சிந்திச்சு பாருங்க. அரசு வேலை வாய்ப்பும் உருவாக்கல, தனியார் வேலை வாய்ப்பும் உருவாக்கல, வெளிநாட்டுல இருந்து வர முதலீடுகளை ஈர்த்துட்டு வரேன்னு சொல்லி அதை எல்லாத்தையும் ஆந்திராவுக்கு அனுப்பிட்டீங்க. இங்க இருந்த பாஸ்கான் ஆந்திராவில போய் தொடங்குறாங்க. இங்க கூகுள் நிறுவனம் ஆந்திராவில போகுது.
இங்க வர நிறுவனங்கள்லாம் உங்களை பார்த்து பயந்து ஓடுது. கேட்டா நாங்க தொழிலை ஈடுற என்ன லூலு மார்ட்டை கூட்டிட்டு வந்தோம், இந்த கடைங்க வைக்கிறதுக்கு நம்ம மளிகை கடைங்க வச்சிருந்தவங்க கடையெல்லாம் மூடிட்டு வெளிநாட்டுல இருந்து இவங்க இழுத்துட்டு வந்து மால் நடத்துறாங்களா, இது வேலை வாய்ப்பை உருவாக்கிடும். இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பற்ற ஒரு கார்பரேட் மனநிலையில ஒரு முதலமைச்சர் இருந்தா எப்படி தமிழ்நாடு மக்கள் நிம்மதியா வாழ முடியும்? அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, கால்நடை பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை சார்பில் பால் உற்பத்தி உயர்வு, மீனவர்கள் வாழ்வு மேம்பாடா. ஏற்கனவே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் கிராமங்கள் தோறும் கால்நடை வளர்ச்சியை ஊக்கப்படுத்துகின்ற வகையில் கிராம பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக ஆடுகள் வழங்குகின்ற திட்டம், மாடுகள் வழங்குகின்ற திட்டம், கால்நடைகள் வழங்குகின்ற கோழி போன்ற கால்நடை வழங்கு திட்டத்தை கொண்டு வந்து அந்த கிராமத்தில் இருக்கிற கணவனால் கைவிடப்பட்டவர்கள், முதியவர்கள், ஆதரவற்ற பெண்கள், அவர்களுக்கு அந்த 4 ஆடுகள், கறவை மாடுகள் தந்து அவர்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்தோம். அதன் வழியாக பால் உற்பத்தி பெருகுச்சு. இன்னைக்கு என்ன லட்சத்தில் இருக்கு? ஆவின் நிறுவனம் அதிகமான பால் உற்பத்தி செய்து அதிகமான பாலை கொள்முதல் செய்த ஆவின் நிறுவனம் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்துல கொள்முதல் செய்ததுல இன்னைக்கு பாதி அளவுக்கு கூட கொள்முதல் செய்யல. எல்லாம் தனியார் பால் உற்பத்தி நிறுவனங்களுக்கு இன்னைக்கு அவங்க கிட்ட இவங்க கான்ட்ராக்ட் பேசிக்கிட்டு இன்னைக்கு நம்முடைய கிராமங்களில் இருக்கின்ற விவசாயிகள் கால்நடைகள் மூலம் பெறுகின்ற பாலை கூட இன்னைக்கு தனியார் நிறுவனங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சிந்திச்சு பாருங்க. எதையுமே செய்யாத ஒரு அரசு ஏற்கனவே இருந்ததெல்லாம் கெடுத்து வச்சுட்டு, நீங்க இந்த 5 வருஷத்துல ஒரு கால்நடைக்கு யாருக்காவது வாங்கி தந்தீங்களா? ஏற்கனவே புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்தில் இருந்த கால்நடை உழைப்பு திட்டங்கள், ஆடு வழங்குற திட்டம், மாடு வழங்குற திட்டம் எல்லாம் உங்க ஆட்சியில ஒருத்தருக்காவது கொடுக்கப்பட்டதா? எதையுமே செய்யாம எப்படி இப்படி பொய் சொல்ல முடியுது? அடுத்து நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் உட்கட்டமைப்பில் உலக அளவில் உயரும் நகரங்கள்லாம். ஒரு சின்ன மழை 1 மணி நேரம் பெஞ்சதுன்னா சென்னை நகரம் காரி முழுங்கிட்டு இருக்கு, ரோட்ல தண்ணி தேங்கி இருக்கு, எங்க பார்த்தாலும் நீங்க தோண்ட குடிய மூடாம உழுந்து செத்துக்கிட்டு இருக்காங்க. வெக்கமா இல்லை இதை சொல்றதுக்கு முதலமைச்சருக்கு? ஸ்டாலினுக்கு கொஞ்சமாவது கூச்சம் இருக்கா? கேட்டா மத்திய அரசு கிட்ட வெள்ள தடுப்பு பணிகளுக்காக 4 லட்சம் கோடியை என்ன பண்ணீங்கன்னா அதை 98% முடிச்சிட்டோன்னு 2022 மழைக்கு அப்ப சொன்னாங்க. அதுக்கப்புறம் நேரு என்ன சொன்னார்? 57% முடிச்சோன்னாரு. அதுக்கப்புறம் நாங்க பணத்தை பத்திரமா வச்சிருக்கோம், இன்னும் பணி செய்ய வேண்டியது இருக்குன்னு மேயர் சொன்னாங்க. இந்த 4 வருஷத்துக்கு மேல கடந்து போச்சு. இதுவரைக்கும் அந்த பணத்தை என்ன பண்ணாங்க? அந்த 40,000 கோடி இன்னைக்கு செலவழிக்கப்பட்டிருக்கா? அந்த பணத்தை என்ன பணி செஞ்சாங்கன்னா எந்த பதிலும் கிடையாது. இப்படி சென்னை நகரம் ஒரு சின்ன மழை பெஞ்சாலும் இன்னைக்கு தண்ணியில தேங்குது. அது என்ன மழை நின்றுதுன்னா அது வடிஞ்சிரும் சொல்ற ஒரு மேயரும் அமைச்சர்களும் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இப்படி எதையுமே செய்யாம உலக தரத்துல எப்படி உங்க அப்பா கூவத்தை நைல் நதி மாதிரி மாத்திரன்னு சொல்லிட்டு பணத்தை கொள்ளையடிச்சிட்டு முதலை விட்டு ஓடி போனாரு, அது போலயா? படகு விடுறோன்ட்டு முதலை விட்டீங்களே, அதுவா? சிந்திச்சு பாருங்க. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? நீங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்ன மேயரா இருந்தீங்க. சென்னையை சிங்கப்பூர் நீங்க ஆக்குனீங்களா? சென்னை சிங்கப்பூராவா இருக்கு? எதையுமே செய்யாம எல்லாம் செஞ்சிட்டோம் சொல்றது மட்டும் இல்லாம செய்ய போறோம் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தீங்கன்னா மக்கள், தமிழ்நாட்டு மக்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அது மட்டும் இல்ல, சிறு குறு
நடுத்தர தொழில்கள் சார்பில் 5 சிறப்பு தொழில் குழுமங்கள் அமைக்கப்படும். இது என்ன, ஏற்கனவே இங்க இருக்கிற தொழில்கள்லாம் நலிவடைஞ்சு போயிருக்கு. இன்னைக்கு கோவை தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று சொல்லக்கூடிய கோவை இன்னைக்கு தொழில் வளர்ச்சி குன்றி இருக்கு. அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் கிடைக்காத நிலை இருக்கு. இன்றைக்கு பன்னாட்டு நிறுவனங்களுடைய ஆதிக்கத்தால் சிறு குறு தொழில் இன்றைக்கு முழுவதுமாக முடக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு பன்னாட்டு வர்த்தக நிறுவனங்களுக்கு சந்தை தளமாக தமிழ்நாட்டை மாத்திட்டு இன்னைக்கு அவங்க சந்தைப்படுத்துவதற்கு தேவையான இலகுவான நிறுவனங்களை தான் இங்க கொண்டு வரீங்க. அவங்க இங்க தொழில் வளர்ச்சிக்கோ இல்ல இங்க இருக்கவங்க வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு அவங்க தொழில் தொடங்க வரல. நீங்க அழைச்சிட்டு வர நிறுவனங்கள்லாம் எப்படிப்பட்ட நிறுவனம்னா, அவங்க பொருளை கொண்டு இங்க விற்கிறதுக்கு சரியான இடம். இங்கதான் இழிச்சவாயம் ஏமாறி உலகத்துல எல்லா நாட்டிலும் கட்சி கட்டின பொருள்லாம் இங்க வித்துலான்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டினுடைய சிறு குறு தொழில் வளர்ச்சி உற்பத்தி பண்ண போறாங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா, கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை சார்பில் நெசவாளர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் சிறப்பான திட்டங்கள். என்ன மேம்படுத்த போறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நெசவாளர்களுக்கு மின்சாரத்தை நாங்க உயர்த்தி தரோம் சொல்றோம். அவங்களுக்கு மானிய தொகை உயர்த்தி தரோம் சொல்றோம். நீங்க என்ன சிறப்பு திட்டம் தர போறீங்க? இது எல்லாமே அவங்க வீக வகுப்பாளர்கள் வகுத்து தர்றதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய கடன் நிலவரம் தெரியாம எதையோ ஒன்று தராங்கன்னு சொல்லி அதை வெக்க இல்லாம வெளியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இதை ஒரு சாதனையாகவும் வாக்குறுதியாகவும் சொன்னீங்கன்னா என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? அடுத்து சொல்றாங்க, வீட்டு வசதி துறையின் சார்பில் கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் சேர்ந்து 7 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும். எப்படி? G2 வச்சுக்கிட்டு எல்லா நிலத்தையும் அபகரிச்சு அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்கி உலக தரத்துல விற்கிறீங்களா? அதா உங்களுடைய பினாமி நிறுவனங்களும் உங்களுடைய குடும்ப நிறுவனங்களும் இன்னைக்கு G2 போல இன்னைக்கு வீட்டு வசதி வாரியத்தை எல்லாம் முடக்கிட்டு இன்னைக்கு G2 அரசு அறிவிக்கப்படாத அரசு நிறுவனமா வச்சிருக்கீங்களே, அவங்கள வச்சு அபிவிருத்தி பண்ண போறீங்களா? அடுத்து என்ன சொல்றாரு, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் தேவைப்படும் அனைவருக்கும் மருத்துவ காப்பீடா? அது என்ன புதுசா மருத்துவ காப்பீடு? ஏற்கனவே தமிழ்நாட்டில் மருத்துவமனைகள் தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. இன்னைக்கு ஆசியாவிலேயே 2வது இடத்தில் புரட்சி தலைவி அம்மா காலத்திலேயே சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை உருவாக்கப்பட்டது, தரம் உயர்த்தப்பட்டது. ஓமந்தூர் அரசு மருத்துவமனை நீங்க கட்டின அந்த பொறி போடுற இடத்துல நீங்க ஒரு மருத்துவமனையா உருவாக்கி சென்னையில ஓமந்தூர் அரசு கட்டிடத்துல ஒரு தரமான மருத்துவமனை அங்க இருக்கு. இது இல்லாம புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி காலத்துல 11 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், பொது மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டன. அதுக்கு முன்னால் அம்மா ஆட்சி காலத்துல 7 அரசு மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டன. ஏறத்தாழ 10 ஆண்டுகள்ல 18 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் அதிமுக உருவாக்கிச்சு. இவ்வளவு பேசுற நீங்க உங்க ஆட்சி காலத்துல ஒரு மருத்துவக் கல்லூரி அரசு சார்பில் உருவாக்குனீங்களா? ஒரு மருத்துவமனை அரசு சார்பில் உருவாக்குனீங்களா? எல்லாம் தனியார் மருத்துவக் கல்லூரி. உங்களுடைய பினாமிகள் அல்லது உங்களுடைய அமைச்சர்கள் கிட்னி திருடி விற்கிறவன், அதுக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி. அவங்க பார்த்தா ஊருக்கு ஒரு கல்லூரி. தனியார் மருத்துவக் கல்லூரி எல்லாம் ஏவாவேலு, ஜெகத் ரட்சகன், கனிமொழி, TR பாலு, இவங்களை தவிர அந்த கிட்னி ஸ்பெஷலிஸ்ட், திருட்டு ஸ்பெஷலிஸ்ட், இந்த மாதிரி ஆட்களுடைய கல்லூரிகள் தான் உருவாயிருக்க தவிர தனியார் கல்லூரிகளை தவிர அரசு சார்பில் ஒரு கல்லூரியாவது திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டிருக்கா?
ஒரு பொது மருத்துவமனை திமுக ஆட்சி காலத்தில் அரசு சார்பில் உருவாக்கப்பட்டிருக்கா? காஞ்சிபுரத்துல மருத்துவக் கல்லூரியை உருவாக்குறேன்னு சொன்னீங்களா? உருவாக்குனீங்களா? மாவட்டங்கள் தோறும் மருத்துவக் கல்லூரி இல்லாத எல்லா இடங்களிலும் மருத்துவக் கல்லூரி உருவாக்கம் சொன்னீங்களா? உருவாக்குனீங்களா? எதையுமே செய்யாம, எதுவுமே முயற்சி கூட செய்யாம 5 வருஷத்தை என்னப்பார், என் அழகப்பார், என் பையனப்பார், என் பையனுடைய நடிப்பை பார், அவருக்கு பிடித்த நடிகையை பார், அவர் விரும்புகின்ற கார் ரேஸை பார்ன்னு சொல்லி தமிழ்நாடு மக்களை மவுண்ட் ரோட்ல கார் ரேஸ் நடத்தி ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரி பக்கத்திலேயே அங்க மக்களை விடாம அங்க பாதுகாப்புக்கு போன ஒரு டிஎஸ்பி, அசிஸ்டன்ட் கமிஷனர் செத்தே போனார். இல்ல, உங்களுடைய கார் ரேஸ் ஆசைக்காக, அதை பாதுகாப்பு பணிக்காக போன ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் செத்து போனாரா இல்லையா? இருங்காட்டுக்கோட்டையில கார் ரேஸ் நடத்துறதுக்கு அந்த மைதானம் இருக்கு, அங்க போய் நடத்த வேண்டியதானே? ஏன்னா அந்த நடிகை எங்க விரும்புறாங்களோ அங்க நடத்துவீங்க. இதுதான் நாங்க மன்னராட்சி முறை. இந்த மன்னராட்சி, இந்த மன்னர்கள் உல்லாசத்திற்காகவும் மன்னர்களுடைய சுகத்துக்காகவும் மன்னர்களுடைய விருப்பத்திற்காகவும் மக்களை வாட்டி கொடுமைப்படுத்துகின்ற அந்த கொடுங்கோல் மன்னர்கள் ஆட்சி இந்த ஸ்டாலின் ஆட்சி, உதயநிதி ஆட்சி, கருணாநிதி ஆட்சி, இன்ப நிதி ஆட்சி, துன்ப நிதி ஆட்சி, துயர நிதி ஆட்சி, தொல்லை ஆட்சின்னு சொல்றோம். அந்த ஆட்சி மறுபடியும் வரணுமா? இந்த ஒரு குடும்பம் சுகமாக இருக்கிறதுக்காக இவங்க நினைச்சா தனி விமானத்துல குடும்பத்தோட துபாய்க்கு போவாங்க, பறப்பாங்க. இவங்க தமிழ்நாட்டை ஆள்றாங்களா துபாயில இருக்கிறாங்களா தெரியாத அளவுக்கு இவங்க துபாய்க்கும் தமிழ்நாட்டுக்கும் தனி விமானத்துல பறந்துட்டு எப்போ எங்க இருக்காங்க. அன்னைக்கு கரூர்ல 41 உயிர்கள் பறிகொடுக்கப்பட்ட நிலையில் திடீர்னு துபாயில இருந்து வர்றாரு துணை முதலமைச்சர் தனி விமானத்துல. பார்த்துட்டு உடனே நம்மெல்லாம் இங்கிருந்து வேலை செய்யற இடத்துல வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போறது கூட அவ்வளவு தூரம் போன மாதிரி நடிச்சிட்டு அங்கேயே சாப்பிடுவோம், சாப்பாடு கொண்டு போய் சாப்பிடுவோம். இவரு பார்த்துட்டு போறதுக்கு துபாயில இருந்து பிள்ளைங்க தனி விமானத்துல வந்து தனி விமானத்துல போறாரு. அப்படின்னா அங்க அவசரமான வேலை. சிந்திச்சு பாருங்க. உல்லாசமாக இருப்பது இவங்களால தவிர்க்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு சுகபோகிகளாக இருக்கின்ற, அலங்கார பதுமைகளாக இருக்கின்ற, போட்டோ ஷூட் நடத்துகின்ற, தன்னை ஒப்பனை செய்து கொண்டு நடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை கொள்ளையடித்து, அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொன்னாரு. 10 லட்சம் கோடிகள் கடன் வாங்கி 4 லட்சம் கோடிகளை கொள்ளையடித்து உலகத்தின் பல பகுதிகளில் பதுக்கி வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு துறையிலும் எவ்வளவு கொள்ளடிச்சிருக்காருன்னு பட்டியல் போட்டு கவர்னர்கிட்ட கொடுத்தாரு. இதை உடனடியாக உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியை வைத்து விசாரணை செய்யுங்கள், விசாரணை செஞ்சு அந்த குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுங்கள், அந்த பணத்தை மீட்டு மக்களிடம் ஒப்படைங்கள் சொன்னாரு. அது இன்னும் நடக்கல. நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சர் ஆவார். முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு இந்த கொள்ளை கூட்டம் அடித்து வைத்திருக்கின்ற கொள்ளை பணம், ஸ்டாலின் குடும்பம் சேர்த்து வைத்திருக்கின்ற உலகத்தின் பல பகுதிகளில் இருக்கின்ற அந்த பணங்களை எல்லாம் மீட்டு மக்களை வளப்படுத்துவோம், மக்களை பாதுகாப்போம், மக்களுக்கு தமிழகத்தை மீட்போம். அதுதான் இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்னைக்கு 193 தொகுதிகளில் பிரச்சாரத்தை முடிச்சுட்டாரு. புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் இன்னைக்கு மக்களோடு ஒரு வெற்றி பயணமா மாறி இருக்கு. அந்த தமிழ்நாட்டை காப்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று போராடுகின்ற புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோம், வெற்றி பெற செய்வோம். திமுக என்கின்ற தீய சக்தியை இந்த தேர்தலோடு தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடிப்போம். அவங்க துபாய்க்கே போய் செட்டில் ஆகட்டும், தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம் என்று சொல்லி தொடர்ந்து பேசுவோம். இந்த தேர்தல் வரை மக்கள் ஸ்டாலினுடைய இந்த பொய் பிரச்சாரங்களையும் அவர்களுடைய வியூக வகுப்பாளர்கள் தருகின்ற அந்த
போலி பிம்பங்களையும் தகர்த்தெறிவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வணக்கம் உறவுகளே. நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சீங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை மறக்காமல் கருத்து பெட்டியில் பதிவு செய்யுங்கள். நீங்க பாக்குறதோட மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க.